ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 18/8/2024 அக்ஷயா AK 665க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கிடைச்சா போதும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா. ABC போர்டோடைய ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 451 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 939, அதுக்கு முந்தின ட்ரா 368, அதுக்கு முந்தின ட்ரா 150. இப்படி எல்லாமே நம்மளுடைய சண்டே டு சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா PC போர்டோட டபுள் ஒன்றை கூட்டும்போது நம்மளுக்கான C போர்டு நம்பர் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 7 to 9லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா PCங்கிறதுனால டபுள் ஒன்றை வந்து நம்ம 29ஓட கூட்ட போகிறோம். இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதில் வந்து PCயில் இருக்கிறது 29. ஸோ இந்த 29ஓட ப்ளஸ் 1 and 1. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டினோம்னா 3, 9ஓட 1 கூட்டினோம்னா 0, 3 அல்லது 0. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான C போர்டு அல்லது ஆல் போர்டு. C போர்டா அல்லது ஆல் போர்டா. இப்போ நம்மளுக்கு இந்த 7 to 9க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது A நண்பா. இப்போ ஃபஸ்ட் ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு C போர்டு இல்லாட்டாலும் ஆல் போர்டு டச்சு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது பாஸ். இப்போ 3 to 4க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ குழப்பிக்க வேண்டாம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். இப்போ நம்ம 3 to 4க்கு பார்க்கலாம். இதில் எடுக்க போகிறது PC. ஸோ PCயை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 4 இருக்குது. இதோட நம்ம ப்ளஸ் 1 and 1. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டினோம்னா 3, 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 3 அல்லது 5. நம்மளுக்கு இந்த 3 to 4க்கு அப்புறம் கிடச்சிருக்க C போர்டு அல்லது ஆல் போர்டு. 3 அல்லது 5. நம்மளுக்கு இப்போ 3 to 4க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 150. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு B போர்டு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு A போர்டு கிடச்சிருக்கு. இந்த ட்ராவில் நம்மளுக்கு B போர்டு கிடச்சிருக்கு. ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம C போர்டுக்கு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் C போர்டு இன்னும் கிடைக்கல. ஸோ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். 150. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 50. இதோட நம்ம ப்ளஸ் 1 and 1. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 1 கூட்டினோம்னா 6, 0ஓட 1 கூட்டினோம்னா 1, 6 அல்லது 1. நம்மளுக்கு இந்த 150க்கு அப்புறம் கிடச்சிருக்க C போர்டு அல்லது ஆல் போர்டு. 6 அல்லது 1. இப்போ இந்த 150க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 368. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு B போர்டு நண்பா. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச் இருக்குது. அதாவது C போர்டு இல்லாட்டாலும் நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது. ஆல் போர்டு வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. ஸோ இந்த மாதிரி கிடச்சா கூட நம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் டச்சு கிடைக்கணும். டச்சு கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு சிங்கிள் போர்டும் சரி, பெயரும் சரி, ABC போர்டும் சரி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 368க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 68. இதோட ப்ளஸ் 1 and 1. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, 8ஓட 1 கூட்டினோம்னா 9, 7 அல்லது 9. நம்மளுக்கு இந்த 368க்கு அப்புறம் கிடச்சிருக்க C போர்டு அல்லது ஆல் போர்டு. 7 அல்லது 9. இப்போ இந்த 368க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 939. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. C போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A and C நண்பா. பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. ஸோ கடைசியாக நம்மளுக்கு இந்த ட்ராவில் இந்த மெத்தடில் நம்மளுக்கு C போர்டு கிடச்சிருக்கு பெய்ட்ஸாகவே. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் தான்.
ஏன்னா இப்போ இந்த மாதிரி பெயர்ஸ் கிடச்சிச்சின்னா அது லக்கு தான். ஸோ டச் வந்துக்கிட்டு இருக்கையில் பெயர் ஊட வரும்போது அது பெரிய வெண்ணியை கொடுக்கும். அந்த விதத்தில் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு பெயர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ 4 ட்ராவலையும் நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் அதோட போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 939க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான சீபோர்டு என்னென்னு பார்க்கலாம். 939 இதில் நம்ம எடுக்க போகிறது 39 இதோட +1 and 1. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினோம்னா 4, 9ஓட 1 கூட்டினோம்னா 0, 4 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 939க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் போர்டு. 4 அல்லது 0. இப்போ இந்த 939க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 451. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 451 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதில் தான் நம்ம போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது. போர்டு இல்லாட்டாலும் நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது நண்பா. இருந்தாலும் இந்த ட்ராவுடைய நம்பர் நம்மளுக்கு சி போர்டுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால நான் சி போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். 451 இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 51 இதோட +1 and 1. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 1 கூட்டினோம்னா 6, 1ஓட 1 கூட்டினோம்னா 2, 6 அல்லது 2 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே நம்ம வந்து மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். யாரும் குழப்பிக்க வேண்டாம். நேற்றுக்கானதோ முந்தினத்துக்கான ரிசல்ட்டோட வச்சு இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். இது நம்ம எப்போதும் போல் கீழே எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 6 அல்லது 2, 6 அல்லது 2 இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பொடிப்படலை, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக கெஸ் பண்ணி தான் மெம்பர்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி சி போர்டுக்கான ஒரு நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் எதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 18/8/2024 அக்ஷயா ஏகே 665க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.